ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள், பரிகாரங்கள், ராசி பலன், அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்பயுமே ஜாதகம் பார்க்குறது அப்படின்றத இப்போ ஒரு புதிய பழக்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த அமைப்புகள் இருந்தால் சொந்த தொழில் கூடி வரும் சார்? பொதுவாகவே எல்லோருக்குமே ஆசைகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது, எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடக்காமல் போச்சு அப்படின்னா அப்போ ஜாதகம் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு காரியம் நல்ல விதமாக நடந்ததுன்னு வைங்களே, அப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அப்போ ஜாதகம் உண்மைதான், சாமி உண்மைதான் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு தேடல் இருந்துகிட்டு இருக்கும். இது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஜாதகம் அப்படிங்கிறது சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த சொந்த தொழில் ஆர்வம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் தன்னுடைய காலம் முழுவதும் ஒரே நிறுவனத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது நல்லது தான். ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 கம்பெனி மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு 4 கம்பெனி மாறுறார் அப்படிங்கிறதுக்காக அவர் உதாசீனமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா எந்த கம்பெனியும் அவருக்கு சூட் ஆகலை அப்படிங்கிறது, அவருக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? எந்த கம்பெனிலையும் இவர் வேலை பார்க்குறத விட இவர் வேலை கொடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது சொந்தமாக தொழில் பண்ணணும், 4 குடும்பத்தை நாம் வாழ வைக்கணும், யாருக்கும் கட்டுப்படாமல் கைகட்டி நிற்காமல் கௌரவமாக வாழணுங்கிற மாதிரி வேறு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காக உத்தியோகம் போகிறவங்களுக்கு கௌரவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவருக்கு அந்த ஆசை இருந்துகிட்டு இருக்கும். தொழிலாளி அப்படிங்கிற அமைப்பில் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதாவது படித்து முடித்து இந்த உத்தியோகம் போனால் போதும், இவ்வளவு சம்பளம் வந்தால் போதும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், அதில் சம்பாதிக்கணும், அப்படிங்கிறதுக்கு மேலே சாதிக்கணுங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். அந்த மாதிரியான தொழில் அமையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 10வது இடம் வருது இல்லையா, 10வது அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமாக, உத்தியோக ஸ்தானமாக, ஜீவன ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜீவன ஸ்தானாதிபதி நல்லா இருந்ததுன்னா இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன ராசின்னு பார்க்கணும், அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த அதிபதி கெட்டு போகாமல் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிற ஆர்வம் தட்டுப்படும். ஒன்று. அதே மாதிரி 10ஆம் இடத்துல எந்தெந்த கிரகம் வந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரியான தொழில் அமையும். தொழில் அமையுது அப்படிங்கிறத விட என்ன தொழில் அப்படிங்கிறத இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இரும்பு தொழிலா, பழைய பேப்பர் தொழிலா, அதாவது ஆடை வியாபாரம் சம்மந்தப்பட்ட கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலா, அல்லது கந்துவட்டி வியாபாரமா, அல்லது தங்கம் சம்மந்தப்பட்ட உலோக விற்பனையா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் தான் அந்த 10வது இடம். சாஸ்திர ரீதியாக 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ஒரு தொழில் செய்யக்கூடியது, 2 கிரகம் இருந்தது அப்படின்னா 2 தொழில் செய்யக்கூடியது, 4-5 கிரகம் இருந்தது அப்படின்னா 4-5 தொழில் ஆரம்பித்து அதில் தொழிலதிபர் அப்படிங்கிற பேர் புகழ் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி பெயரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் தொழில் அதிபர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சில பேருக்கு 10ஆம் இடத்துல எந்த
எந்த கிரகமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க ஜாதகத்தில் வந்து கேந்திராதிபதியோ திரிகோணாதிபதியோ அல்லது பஞ்சமாதிபதியோ சாதகமாக இருந்தது அப்படின்னா சந்தோஷமான தொழில் அமையுது அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு தொழில் அமைகிறதுக்கும் அந்த தொழிலில் என்னென்ன விதமான தொழில் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதை நீங்கள் எந்த அளவுக்கு கணிக்கிறீங்க அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. புதிதாக யார் தொழில் ஆரம்பிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், மாதப்பலன், தினப்பலன், இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்தையும் விட அதி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.